இருங்க 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 உடனே ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். நான் அதுக்கு வந்து 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதிலே 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுட்டு அதில் 2 தக்காளி, உப்பு அண்ட் மஞ்சள் இதை ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து கொலைய நல்லா வெந்திருக்கணும், அரைவேக்கடை இருக்கவே கூடாது. அப்போ தான் சாம்பார் நல்லா திக்னஸோடு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகா, குண்டு மிளகா இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, ஸோ அதனால் நான் 2 வரமிளகா ஆட் பண்ணிட்டேன். இது கூட சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு ஒரு 5-6 ஆட் பண்ணிவிட்டு இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இல்லைனாலும் ஆட் பண்ணலை, ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்கறி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு அரைவேக்கடை நல்லா வெந்த பின்னாடி இது கூட நம்ம அந்த வேக வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் முக்கியமானதே இந்த தேங்காய் தான். இது ஆட் பண்ணால் தான் அந்த கல்யாண சாம்பாரோட டேஸ்ட்டே வரும். இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மல்லி, சீரகம், குருமிளகு இதை வந்து நல்லா வறுத்துட்டு இது கூட தேங்காய் ஆட் பண்ணி இது நல்லா வறுத்துக்கணும். நான் வேணும்னா வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்கறனால ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரமிளகா ஆட் பண்ணல. இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரன்னு அரைச்சி இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி புளித்தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நான் புளி ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டுட்டு கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் நெய்யும் விட்டு இறக்கிட்டா சாம்பார் ரெடி. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.